அப்பீல் வாட்செல்லாம் வாங்கிக்கிறடா. அது ஏன்டா உனக்கு பொறாமையா இருக்குது? பாருங்க வாட்ச் பாருங்க. வாட்ச் கேட்டுருக்கிறான், ஆனால் ஏன்னு தெரில ப்ரோ. செல்லில் தான் டைம் பார்க்குறான், மொபைலில். பொம்மை வாட்சா அப்போ? இங்கே கழட்டி கீழே வைப்பாக்கலாம், மண்ணில் ஓடுதுன்னு பார்ப்போம். நீ தானே ஓடுன்னு சொன்ன. ஓடுறா ரியாஜினா அப்படியே ஏதாவது இப்படி கிளச்சில் தான் எடுக்குமா, இப்படி காலை நம்ம டைப் அடிக்குது. எடுங்கடா. என்ன பண்ணோம்? பிரேக் எடுத்து விட்டுக்கணும். அடுத்தது ஈரை போட்டுக்கணும். என்ன ஈரை போடணும்? செகண்டு. என்ன செகண்டு? எம். நானும் அப்படியே வந்துக்கணும் கூட. ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹைட்ராலிக் லிவரை பற்றி நிறையா நண்பர்கள் கேட்குறீங்க. அது எப்படின்னு இன்றைக்கி இந்த வீடியோவில் கிளியராக உங்களோட சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், அது ரைட்டாக தப்பான்னு தெரியல. ரெண்டு வகையாக வந்து ஹைட்ராலிக் வந்து சென்சிங் பண்ணி ஓட்டலாம். ஒன்று இது வந்து டெப்த் லிவர்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இதில் கண்ட்ரோல் பண்ணி இதை ஃபுல்லாக சென்சிங் லிவரை இது பண்ணிவிட்டு இது டெப்த் லிவரும்பாங்க. சரி, இது டெப்த் லிவரு. இது வந்து என்ன லிவராடா கர்மா மறந்து போச்சா? சரி ஓகே. இந்த லிவரை அட்ஜஸ்ட் பண்ணி ஒருத்தர் ஓட்டுவாங்க, ஒருத்தர் வந்து இந்த லெவரில் இப்படி வச்சுருவாங்க. வண்டி லோடு பிடிச்சின்னா இந்த லெவரில் தூக்கி ஓட்டுவாங்க, ஓகேவா? இன்னொருத்தர் என்ன பண்ணுவாங்க, இதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க, இதில் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவாங்க. நாங்கள் இப்படி தான் ஓட்டுவோம். இந்த ரெண்டு லெவர்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினா என்ன டிஃப்ரெண்ட் வருது, என்ன காரணம் எல்லாம் நான் அந்த வீடியோவில் தரேன். ஃபஸ்ட்டு வந்து இதில் செட் பண்ணுவோம். செட் பண்ணுறதுனா எப்படி அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லு. இதில் செட் பண்ணிக்கிட்டோம். எப்படி செட் பண்ணணும்னா கலப்பை இறங்குற அளவுக்கு இப்படி லோட் ஆகிறப்ப அப்படி தூக்குனீங்கன்னா இந்த கையில் இருந்த ஒரு சவுண்டு ஒரு சடங்குன்னு கை வேலை செய்யுதா, இதோட 5 நிறுத்திக்காங்க. இப்போ வந்து கையை வைக்க தேவையில்ல, ஹைட் அடிக்கிறோம். இப்போ வந்து அப்படியே போகும்னு வச்சுக்காங்களேன். ஆனால் டெப்த்து பார்த்தீங்கன்னா நக்கிட்டு தான் வரும். நல்லா தெரியுதா? டெப்த்து வந்து எப்படி சொல்கிறது, நல்லா ஆழமாக கிடைக்காதுன்னு வச்சுக்காங்களேன். ஆனால் லிவர் மேலே கை வைக்காத ஓட்டலாம். இப்படி தான் வந்து மேக்ஸிமம் நிறைய பேர் ஓட்டுவாங்க. ஆனால் இது வந்து பார்ட்டி சொல்கிற மாதிரி இதில் வந்து திருப்தியாக வந்து ரிசல்ட் எடுக்க முடியாது.
இல்லை ப்ரோ நீங்கள் தூக்கி வச்சு ஓட்டுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட இறக்கி விட்றேன். இறக்கி விட்டால் ஒவ்வொரு இடத்துக்கு இழக்காது. பாரு இதோட டெப்த் எவ்வளோ வருது பார்த்தீங்களா? இவ்வளோ தான் வரும். லைட்டாக வண்டி லோடு பிடிச்சா கூட இதை தூக்கிக்கும். ஓகேவா? புரியுதா? இப்போ நாங்கள் வந்து எப்படி ஓட்டுவோம்னா, இப்போ வந்து இதில் ஓடிட்டே இருப்பாங்க சென்சிங்கில். திடீர்னு வண்டி லோடு ஆகுதுன்னா இந்த லெவரை தூக்க மாட்டாங்க, இந்த லெவரை இப்படி தூக்கிக்குவாங்க. அப்போ என்ன பண்ண லவ் கூட கலப்பை வந்து மண்ணை விட்டு மேலே வந்துடும். ஸோ அதனால் வந்து இந்த மெத்தேடு வந்து நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகாது. ஆனால் வேறு ஏரியாவுக்கு ஒரு சில ஏரியாவுக்கு செட் ஆகும். இப்போ எங்கள் சைடு நாங்கள் என்ன பண்ணோம்னா, வண்டி ஃப்ரீயாக போகுதா இந்த அளவு க்ளோஸ் பண்ணுவோம், வேணுங்கிற அளவு இதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். புரியுதா? பாரு இப்போ பாரு அங்கே டெப்த் எந்த அளவுக்கு பிடிச்சிட்டு வருது பாரு. இந்த டெப்த்தில் வந்து நம்ம வந்து நீங்கள் செட் பண்ணி வச்சு ஓட்ட முடியாது. வண்டி லோட் ஆனால் கூட இதை தான் தூக்குவீங்க. அப்போ வந்து மண்ணை விட்டு லவுக்குன்னு வெளியே வந்துடும். இது 2 மெத்தட் தான் ஓட்டுவோம். மேக்ஸிமம் வந்து இதில் ஓட்டி பழகிக்காங்க. மாற்றி யாருமே குறை சொல்ல முடியாது. ஆனால் லிவர் அப்பப்போ கையில் வச்சுக்கிட்டு தான் இருக்கணும். இல்லை ப்ரோ நான் லிவர்லேயே கை வைக்காத நான் வண்டி ஓட்டணும்னா எப்படி சொல்கிறது, இன்றைக்கி இருக்கிற போட்டியில் ஒரு இடத்துல திருப்தியான உழவு எடுத்து கொடுக்க முடியாது. சரிதா? இதே 4 வீல் ட்ரைவாக இருந்துச்சுன்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் ஓட்டலாம். இப்போ இந்த அளவுக்கு டெப்த்தில் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருங்களா, இதை வந்து இங்கே வச்சுட்டு ஓட்டுவீங்க. ஆனால் அங்கே ஆழமும் வராது, ஒன்றும் வராது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த லெவரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சிகப்பு லெவரில் ஓட்டுங்க. அதுதான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். பாரு அவ்வளோதான். நம்ம இதுக்கு அதுக்கு இதுதான் வித்தியாசம். இதுதான் மேக்ஸிமம் இதில் ஓட்டி பாருங்கள். ஓட்டி பார்த்துட்டு வண்டியோட டெப்த்து பார்ட்டிகிட்டே கேளுங்க, எப்படி இருந்துச்சு உழவுன்னு கேளுங்க. ஓகேவா? இதில் ஓட்டுறது என்னம்பாங்க, இதை வந்து 5 வச்சுருங்க, இதை வந்து 2 வச்சு ஓட்டுங்க, கருப்பு லெவர் 2 வச்சு ஓட்டேன், டெப்த் லெவர் வந்து ஒரு 4 வச்சு ஓட்டுங்க, பர்ஃபார்மன்ஸ் பல்லை தட்டும் அப்படிம்பாங்க. வண்டி லைட்டாக லோடு பிடிச்சா கூட மேலால் வந்துடும். எங்கள் சைடெலாம் அப்படி ஓட்டினா யார்கிட்டையும் பணம் வாங்க முடியாது. இப்படி தான் வரும். இதுதான் வந்து செட் பண்ணி வச்சுட்டு தொடவே தேவையில்ல, அது வாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்கள் சைடு என்ன பண்ணுவோம், நாங்களாம் எங்கள் மெத்தேடு எப்படின்னா, நான் டிரைவருக்கு கற்றுக் கொடுக்குறதாட்டும் ஏதாட்டும் இதை க்ளோஸ் பண்ணிடுவோம். கருப்பை இதில் தான் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் டெப்த்து ஊற்றி ஓட சொல்லுவேன். ஓகே நண்பா, அடுத்தது நம்ம கோவில் ஓடிடும். நான் உங்களுக்கு கீழே விளக்க மாட்டேன். ஓ ஏற்றி பார்த்தா நீ மறுபடியும் பார்த்துடலாம்ண்ணா. M2 16 கூட 16 பறிக்கும் 2 வீல் டிரைவ் கொடுத்து ஓட்ட ஒன்றும்டா உங்கள. ஓகே நண்பா, இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் மேட்ரு. டெப்த்தில் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுறதும், இன்னொரு வந்து பொசிஷன் லிவரில் வச்சு ஓட்டுறதும், இது 2க்கும் வித்தியாசம் தான். ஒவ்வொருத்தையும் சொல்லுவாங்க, ப்ரோ அப்படிலாம் ஓட்டக்கூடாது, இப்படி ஓட்டினா தான் மைலேஜ் வரும்னு. ஆனால் உண்மையை சொல்ல போனால் எப்படி குடித்தாலும் குடிக்கிற டீசல் இதாகும்.
இந்த சென்சிங்கில் வச்சு விட்டு நான் பாட்டில் உக்காந்துக்கிட்டு இருந்துடலாம். ஆனால் வந்து உழவு வந்து சொல்லிக்கிற அளவு திருப்தி வராது. எனக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், ஓகேவா? நான் சொல்கிற மாதிரி சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படின்னு. இப்படி தான் வந்து செட் பண்ணி ஓட்டணும். இப்போ வந்து இவன் வந்து கிராஃப்ட் அந்த சிகப்பு லெவர் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஓடிட்டு இருக்கிறான் உழவு. கருப்பு லெவரில் சிவப்பு லெவர், கருப்பு லெவரை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விட்டுருணும். அப்படி தான் ஓட்டணும். அப்படி ஓட்டினா தான் நல்ல குட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். இதே வந்து அந்த சிகப்பு லெவரை வந்து 4லையோ 5லையோ அந்த வண்டியை நீங்கள் என்னென்ன வண்டி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அதை வச்சு விட்டு இந்த லெவரில் ஓட்டுனீங்கன்னா என்ன ஆகும்னா அதோட சென்சிங் தான் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதாவது லைட்டாக கலப்பை ஏதாச்சும் மண்ணே லைட்டாக மண் டைட்டாகிற மாதிரி தான் அந்த இடத்துல வந்து கலப்பை ஒரு நூல் தூக்கி விடும். எதுக்கு தூக்கி விடுதுன்னா வண்டியில் அணத்தக்கூடாது, ஃப்ரீயாக போகணும் அப்படின்னு. அதை தூக்கி விடுறதுலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஆனால் தூக்கி விட்டுச்சுன்னா அந்த இடத்துல உழவு வராது. கொஞ்சம் இப்போ காடே 4 மூலை தண்ணி கட்டுறாங்க. சப்போஸ் ஒரு மூலை தண்ணி ஏறலாம் என்ன பண்ணுவீங்க? அது எப்படி உழவு ஓட்டுவீங்க சொல்லுங்கள் எனக்கு. அது என்ன பண்ணோம், அதில் வச்சு விட்டு ஓட்டினோம்னா அது கலப்பையை தூக்கி விட்டுரும். ஸோ அது வந்து நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகிறதில்ல. ஆனால் ஒரு சில இடத்துல அது மாதிரி தான் வச்சுட்டேன். எங்கள் சைடே ஒரு சில டிரைவர்ஸ் அப்படி தான் ஓட்டுறாங்க, கருப்பு லெவரில் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எனக்கு அது திருப்தி படல. இப்படி தான் ஓட்டணும். புதுசாக ஓட்டி போல வரைக்கும் இப்படி ஓட்டி பழகிக்காங்க. அதனால தான். ஏன்னா என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க, நாங்களாம் எங்கள் ஊரில் வேறு மாதிரி ஓட்டுறாங்கன்னு சொல்கிறாங்கள, அதுக்கோசரம் தான் நான் 2 லெவருமே. அது எப்படி ப்ரோ 4ல் வச்சு செட் பண்ணுறதுனா ஃபுல்லாக 2 லெவரையும் கீழே இறக்கி விட்ருங்க நண்பா. இறக்கி விட்டுட்டு வண்டியை ரேஸ் குறைச்சிட்டு கியர் நோட்டில் பண்ணி விட்டு லைட்டாக அந்த சிகப்பு லெவரை தூக்குங்க மேலே. லைட்டாக தூக்க என்ன பண்ணணும், கலப்பை ஒரு நூல் சிடுக்குன்னு தூக்கும். அந்த செவப்பு லெவரை தூக்கும் போது மண் விட்டு வரக்கூடாது. லைட்டாக கலப்பை ஆடிச்சுன்னா அதோட நிறுத்தி அதை மேலே ஒரு நெட்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை டைட் பண்ணிக்காங்க. டைட் பண்ணிவிட்டு ஓட்டுங்க, ஓட்டிக்கிட்டே இருங்க. அதோடய பர்ஃபார்மன்ஸ் நீங்களே பாருங்கள். நான் ஒரு நூல் இறக்குங்க, வண்டி லைட்டாக சுருக்கூட வண்டிக்கு லோடு பிடிச்சதுன்னா உடனே கலப்பு மேலே தூக்கிக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து அதில் ஓட்டுறதில்ல. இதே கருப்பு லெவரை ஃபுல்லாக இறக்கி விட்டு சிவப்பு லெவர் எங்களுக்கு வேலையே செய்யலை ப்ரோ அப்படின்னா இதை வரல நீங்கள் வந்து சின்சிங்கிலே ஆகலை. ஏதோ கலப்பையை போட்டால் கருப்பு லெவரில் தான் ஓட்டுறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து பின்னாடி பாருங்கள் ஹைட்ரோலிக் வேலை செய்கிறதுல சென்சிங் அட்ஜஸ்ட்மெண்ட் போல்ட்டு கொடுத்துருப்பாங்க, அதில் அட்ஜஸ்ட் பண்ணோம். இல்லைனா வந்து ஒரு லோக்கல் மெக்கானிக்கிட்ட விட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ நான் பார்த்துக்குவேன், எனக்கு அது வேணும், நீங்கள் எப்படின்னு மட்டும் சொல்லுங்கள், நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னீங்கன்னா கேளுங்க. அது ஒரு நான் வீடியோவாக எடுத்து போடுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்குறேன். அது உங்களுக்கு ஓரளவுக்கு எனக்கு அத்துப்படியாக தெரியும் ப்ரோ, நான் பார்த்துக்குவேன் அப்படின்னா அதை கை வைங்க. ஏன்னா சென்சிங் மேட்ரு மேக்ஸிமம் வந்து சிகப்பு லெவர் நீங்கள் மேலே தூக்குனீங்கன்னாவே லைட்டாக முள்ள கலப்பை தூக்கணும். அப்போ தான் வந்து சென்சிங் வந்து ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். சிகப்பு லெவர் கொஞ்சம் கூட ஆகும்னு பேச்சு கூட பேசலைன்னா சென்சிங் சுத்தமாக வேலை செய்யலைன்னு அர்த்தம்னு வச்சுக்காங்களேன். ஓட்டுறேடா? ஏன் அவன் ஓட்டினதால் நீ ஓட்ட மாட்டியா? இங்கே வச்சு எல்லாமே ஓட்டணுமாண்ணா? ஆமாம், இது இதெல்லாம் அது தனித்தனியாவா இல்லை ஒத்துத்தேவா? 4 பேர் இருக்குது. எப்படி இந்த அளவுக்கு நீ ஓட்டுவியா? 2 வீல் டிரைவ் எடுத்து வந்துருக்கணும், தப்பு பண்ணிவிட்டோம். இதே ஃபார்மேட் தான் எல்லா வண்டிக்கும் கலப்பை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது, இதே ஃபார்மேட் தான். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரி வச்சு ஓட்டுங்க. உங்களுக்கு எது திருப்தியாக இருந்தால் பாடுங்க. எனக்கு வந்து லிவரை அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நான் ஓட்டேன்னா லிவரில் கையை வைக்கக்கூடாது ப்ரோ அப்படின்னா நான் சொல்லியிருப்பேன் பாருங்கள் வீடியோவில் ஃபஸ்ட்லேயே. அதே மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுங்க. இல்லை எனக்கு டெப்த்து தான் முக்கியம் அப்படிங்கிறவங்க ரெண்டாவதாக நான் சொன்னேன் பாருங்கள், நாங்கள் ஓட்டுற மெத்தட் அது மாதிரி யூஸ் பண்ணி ஓட்டுங்க நண்பா. அப்படியே ஓரம் போய் வா நல்லா ஓரமாக அப்படி. நல்லா அருவை பிடிச்சி ஓரமாக வா.
ஓகே நண்பா, காட்டுக்காரர் ஓட்டி ஓரம் ஒரு சுற்று அருவு பிடிச்சி ஓட்ட சொல்லிக்கிறாங்க. இந்த கரகரையாக நிற்கிதில்ல, ஓரம் நல்லா அருவு பிடிச்சி ஓட்டுனா நீட்டாக இருக்கும். பாரு மூளை எடுக்கிறானான்னு தெரில, எடுக்க மாட்டேன், எடுக்கிறதா. ஒரு 2 ஐட்டம் மூளை எடுத்து போட்டால் திரும்பி மூளை எடுக்கக்கூடாது, தெரியுதா? வயலை சுற்ற சொன்னால் வயலை மட்டும்தான் சுற்றணும், மூளை எடுக்கக்கூடாது. ஆமாம், எடுக்கல குட்டான். அதே மாதிரி குட்டான் விழுந்தா முடிஞ்ச அளவுக்கு ப்ரோ குட்டானை உடச்சி விட்டு ஓட்டுங்க, ஓகேவா? அதே ஒவ்வொருத்தரும் பண்ணுவேன், குட்டானா அப்படியே தூக்கி விட்டு போகாதீங்க. தூக்கி விட்டு போனீங்கன்னா அது பார்க்குறதுக்கு நாளைக்கு ரொட்டேட்டரை சோளை வதைக்கிறதோ எதுக்குமே செட் ஆகாது. ஓரம் ஒரு சுற்று வரோம், எப்படி காட்ட பார்த்தா நீட்டாகுது. மூளை எடுக்காதடா, புளியாகி போயிரும்டா, மூளையெல்லாம் எடுக்காத. நல்லா அருவுப்படி. இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிக்கலாம் சார். அங்கே இருக்கு போகிறான் வயல், இங்கே இருக்குதா? அங்கே இருக்குது வயல். இறக்கி விட்டு அது ஓட்டணுமாப்பா? எனக்கு இந்த சார் பெருசில் தான் பார்த்து ஓட்டுவியா? சின்னதில் ஓட்டினா சின்னதில் தான்டா ஃபஸ்ட்டு ட்ரைனிங் ஆகணும். பெருசில் போய் ட்ரைனிங் ஆனால் நான் யூஸ்ஃபுல்லாக இருக்காதுடா. அப்போ தான் சந்து புந்தெல்லாம் நல்லா வளைச்சி ஓட்டலாம். வீடியோவில் இதெல்லாம் தெளிவாக சொல்லலாம். முன்ன நீ உனக்கு நினப்பு எங்கே போகுதப்பா? தெளிவாக சொல்லலாம். நான் இன்னும் எவ்வளோ தெளிவாக சொல்லிட்டோம். இரு இன்னும் ப்ரோ, நான் இன்னும் தெளிவாக வேணுங்கிறான். நான் ரெக்கார்டு பண்ணுறத கட் பண்ணிவிட்டு நல்லா விளக்கமாக சொல்லிட்டு வரேன், இருங்க. அவன் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறான் என்ன பண்ணுறான்னு அது மேலே கண்ணு நோட்டம் போகாது. மூளையில் மூளை பள்ளமாக இருக்குது பாரு. ஓகே நண்பா, இது மாதிரி காட்டில் பக்கத்து காட்டில் வெளியேற மாதிரி இருந்துச்சுன்னா இது கலப்பையில் இழுத்துட்டு போய் இந்த மூளையில் போய் தூணியும் இந்த கலப்பையில் வர மண் போய் இந்த மூளையில் மேடை வைக்கும். போடான்னு கொஞ்சம் ஓ ஒன்றை தானே மூளை ஓட்டத்தை கூப்பிட்றாங்க. அந்த தென்னமலையை ஓட்டு, உன் ட்ரைனிங் பார்க்கலாம். வாக்கியால் விட்டுரு, வாக்கியால் விட்டுட்டு ஓட்டு போ. தெரியும், கிட்ட போனால் தானே தெரியும். எட்டரை பல கிலோமீட்டருக்கு அந்த இருந்துக்கிட்டே எதுவும் வாக்கியாண்ணா இது ஈரமாக இருக்குது, தூக்கியா ஓட்ட முடியுங்களா? நல்லா அழுத்தி பிடிச்சி ஓட்டு அந்த வயல் ஓட்டு. சரி இதை கூட ஓட்டு. அதுக்கு திட்டு வாங்குவான்டா. அந்த வயல் ஓட்டுறது போகிறான் வா. இதுவும் ஓட்டுற காடு தான்டா. உன்னை வேறு 4 நாளாக வீடியோவில் பார்க்கலையா அந்த அழகு செல்லத்தை? சோ இவர் ஃபேஸ் காட்டினோம்னா கிறிஸ் ஜேசிபியில் பாருங்கள், அவர் ஃபேஸ் நல்லா நீட்டாக தெரியும், அழகாக தெரியும். குடுவிடா 1 மணி நேரம் குடுவிடா. அதே அந்த வேகத்தான் புருவனானவே கரெக்டாக இருக்கும். நல்லா அழுத்திப்படி. நல்லா அழுத்தி பிடிப்பானா ஆகலாம். எப்படி ஓட்டுறாங்க? ஆட்டு மால் விட்டா எடுத்து வறுத்து போடலாம்.
காசு கேட்டாங்கன்னா ஒரே வார்த்தையில் எதுக்கு நாங்கள் வண்டி ஓட்டுற காட்டில் வந்து பேயுதுன்னு கேட்க வேண்டியதான். ஏன் ப்ரோ ஆட்டு மேலே விட்டால் காசு கேட்பாங்களா? கோகுல் கேட்க சொல்கிறான் பாரு. பைப்புக்கு தான் பேர்த்துப்படாது, அவ்வளோதான். காட்டுக்காரர் வந்தால் அவ்வளோதான், மியா 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 மியான்னு கத்துவார். அப்புறம் ஏடா பையா எங்காடு ஓட்டி பழகிறது, இந்த பசங்களை விட்டாடா ஓட்டி பழவு அப்படிம்பாரு. இந்த கியர் மாற்றுறதுக்கு மட்டும் எதுக்கு தான் இவ்வளோ நேரம் ஆகுதோ தெரில. ஒண்டப்புறம் மெதிச்சு வெளுத்தப்படுவேன். வரப்போ எங்கே போயிடும்? ஓரமாக பிடிச்சாதானே அருவு வரும். எதையோ வாங்கிட்டு போ. ஓய் நேராக வந்து ரிவேர்ஸ் போட்டுடு. அப்படியே வண்டி அங்கே எதுக்கு திருப்புறா? ஒரு செகண்டில் வண்டி முன்னாடி போயிட்டு பின்னாடி போகணும். அதே மாதிரி ப்ரோ, புதுசாக கற்றுக்கிறீங்கன்னா ஒரு ஃபீல்டில் ஓட்டுறீங்கன்னா காட்டுக்காரர் எதுவும் குறை சொல்லக்கூடாது அப்படின்னு மனசில் தாட்டு வச்சுருந்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கீர் சேஞ்ச் பண்ணுறதெல்லாம் வந்து ஸ்பீடாக சேஞ்ச் பண்ணுங்கள். ரொம்ப பொறுமையாக நின்றுட்டு அப்படி நடுங்கிக்கிட்டே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டுலாம் பண்ணாதீங்க. டக்குன்னு அதான் நீங்கள் ஒரு 4 வருஷம் ஓட்டுற மாதிரி காட்டுக்காரர் காட்டிக்கணும். அப்போ தான் வந்து ஓட்டுறதுக்கு விடுவாங்க. நீங்கள் அதை விட்டுட்டு தக்கு முடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் யாரும் ஓட்டுறதுக்கு விட மாட்டாங்க. ஒரு குட்டான் விழுவுதுன்னா குட்டானை உடச்சிட்டு ஓட்டுங்க. அந்த குட்டானோட போட்டுட்டு இழுத்தீங்கன்னா டெப்த் வராது. சார் இதே மூளை எப்படி இழுத்துட்டு போயிரு பார்த்தீங்களா? நேராக வரல, நான் நேராக உட்காந்துருக்கிறேன், ஏன் நேர் வரணும். இப்படி கோணே விலா போட்டு ஓட்டினீங்கன்னா வண்டி வந்து பிரேக் அடிக்காது, திறப்பவே முடியாது. கரெக்டாக நேராக கம்பி பிடிச்ச மாதிரி விலா எடுத்து ஓட்டினீங்கன்னா தான் திறப்புறது பிடிக்கிறதுக்கு எப்படி இருக்கும், நீட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோகுல் வேறு டீ பச்சி வாங்கிட்டு வரதுக்கு போனால் அரை மணி நேரம் ஆகுது, இன்னும் ஆளை காணோம். எந்நேரம் வருவான்னு தெரில, பார்ப்போம். கட்டிச்சு. இன்றைக்கி சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ பாரு, திட்டவும் வண்டி ஒழுங்காக ஓடுது. இந்த அழுவாத பிள்ளை பால் குடிக்காது. தெரிலண்ணா, ஓட்டி பார்க்கலாம். கொஞ்சம் ஈரமாக இருக்குது, குட்டாங்கட்டுதுண்ணா. அது ஓட்டி விட்டுறேன். அதே என்ன பண்ணுதுன்னா ஈரமாகிறது அப்படியே அரிச்சிட்டு வருது. ஒரு நாள் விட்டு ஓட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, விடுங்க. ஓகே நண்பா, மணி 8 மணி ஆகி போச்சு. இப்போ தான் ஃபீல்டு முடிச்சுட்டு கிளம்புறோம். ஓகே, மேலே நாளைக்கு ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஓகே வணக்கம். பாய்.